முதல் குரல். இது உங்கள் குரல். முதன்முறையாக எனக்குமே இது ஒரு புதிய அனுபவம். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக ஒரு கூட்டத்தில் பேசுவது அப்படின்றது, அதுவும் குறிப்பாக வீட்டிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் பேசுவது என்பது மிக 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 புதிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வாழ்வில் நமக்கு அடிப்படை தேவைகளுக்கு பிறகான இடத்தை நாம் நூலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் முடிந்த பிறகு நூலகத்திற்கென்று ஒரு தனியாக ஒரு இடத்தையே ஒதுக்கி இருக்கக்கூடிய அம்மா பேராசிரியர் சாந்தி அவர்களுக்கு என்னுடைய மரியாதைகளும் அன்புகளும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2006 காலகட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக மேலாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக உங்களுக்கே தெரியும், பள்ளிக்கல்வித்துறையின் கீழே தான் இந்த பொது நூலகத்துறை அப்படின்றது எப்பயுமே இயங்கக்கூடிய ஒரு துறை. அப்படி அந்த பொது நூலகத்துறையினுடைய ஒரு ஆய்வு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அமைச்சர் அவர்களும் அன்றைக்கு அமைச்சர் அவர்களும் அந்த துறை அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு கிராமத்தில் நூலகம் அமைப்பதற்கு முன்னெடுப்பு எடுக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அந்த கிராமத்தில் ஒரு நூலகம் இருப்பதாக ஒரு தகவல் வந்த உடனேயே என்ன பண்றாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாருமே நிறுத்திடுறாங்க. அப்ப கலைஞர்கிட்ட சொல்லும் பொழுது, இந்த கிராமத்துல நூலகம் கொண்டு வந்தால் என்ன என்று கலைஞர் கேட்கிறார். அதிகாரிகள் சொல்கிறார்கள், ஐயா அந்த கிராமத்துல இருக்கணும் நூலகம் இருக்கியா, இன்க்ளூடிங் நம்ம முன்னாள் அமைச்சர் அவர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள், ஏற்கனவே அங்க ஒரு நூலகம் இருக்கியா, அதனால இந்த நூலகம் தேவைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் அப்ப சொன்ன விஷயம், ஒரு தெருவுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தா முருகன் கோயில் இருக்காதா, முருகன் கோயிலும் பிள்ளையார் கோயில் இருந்தாலும் ஒரு மாரியாத்தா கோயில் இருக்காதா, அதே மாதிரிதான் ஊருக்குள்ள ஒரு நூலகம் இருந்தா இது பத்தாதா, இன்னொரு நூலகம் இருக்கணும்யா அப்படின்னு சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏனென்றால் பக்தி எந்த அளவுக்கு வளர்க்கப்படுகிறதோ அதற்கு சமமாக பகுத்தறிவும் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னது நம்முடைய தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட தலைவரை கொண்டாடுவதற்கு இங்க நம்ம கூடியிருக்கிறோம். அப்படி என்ன சிறப்பான தலைவர்? எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. அப்படி என்ன சிறப்பு டாக்டர் கலைஞர், நம்மளுடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் மிக சிறந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, ஒரு சிறந்த எழுத்தாளர்களை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா கலைஞர் இருப்பார், கலைஞரோட சில பேர் இருப்பாங்க, சில பேர் எடுத்துக்கலாம் உலகத்துல. சரி, சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் சிறந்த பேச்சாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா பாதி பேர் காணாம போயிருவாங்க. ஒரு பட்டியல் இருக்கும், கலைஞர் இருப்பார், கலைஞரோட இன்னும் சில பேர் இருப்பாங்க. சரி, சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார்களா என்று கேட்டோம்னா அடுத்த பட்டியல் இன்னும் கொஞ்சம் குறையும். சில பேர், நிறைய பேர் வெளியேறிடுவாங்க. இன்னும் குறிப்பிட்டு ஒரு விரல்ல எண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குரூப் இருக்கும். சரி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அரசியல்வாதியா இருந்தவங்க கட்சி தலைவராக இருந்தாங்களான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அங்கேயும் நிறைய பேர் கழிஞ்சிருவாங்க. சரி, கட்சி தலைவராக இருந்தவர்கள் 50 ஆண்டு காலம் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அங்கேயும் ஒரு லிஸ்ட் கழியும். சிறந்த எழுத்தாளராக, சிறந்த பேச்சாளராக, சிறந்த கட்சி தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் ஆனார்களா என்று எடுத்தோம்னா அங்கேயும் கழிவாங்க. அங்கேயும் ஒருத்தர் 2 பேர் கடைசியில மிஞ்சுவாங்க. நமக்கு தெரிந்து உலக வரலாற்றிலேயே சிறந்த எழுத்தாளராக, சிறந்த பேச்சாளராக, சிறந்த கதையாசிரியராக, சிறந்த கட்சி தலைவராக ஒரு கட்சியை 50 ஆண்டு காலம் வளர்த்து முதலமைச்சராக 5 முறை ஆண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவரை கொண்டாடுவதற்கு இங்க நம்ம கூடியோம். ஏன்னா எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஜென்சி கொண்டாடும் கலைஞர் அப்படின்ற தலைப்பு தான். ஜென்சி மட்டும் இல்ல, எத்தனை ஜெனரேஷன்கள் வந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களை கொண்டாடி கொண்டே தான் இருக்க போகிறோம், மாற்றுக்கருத்தே கிடையாது. என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது என்னுடைய அன்பு அண்ணன் ராமவீரமுத்து அண்ணன் சொன்னார்கள், உயிரினும் மேலான அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச்சு போட்டி நகர்த்தப்பட்டு அந்த பேச்சு போட்டியில கடைசியா வந்த ஒரு 182 பேர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நானும் ஒருவன். ஒரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய பேர் கதிரவன், பெயர் வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவரால் பெயர் வைக்கப்பட்ட அந்த பிள்ளை, அவரை பற்றி பேசுவதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் ராமவீரமுத்து அவர்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த மேடையில தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் நம்ம ஏன் தலைவர் கலைஞர் அவர்களை இன்னும் நம்ம ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றத என் உயிரினும் மேலான அப்படின்ற அந்த தலைப்பையும் சரி, நான் உங்களை அழைக்கும் பொழுதும் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உடன்பிறப்புகளே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஏன் இந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் வந்திருப்பவர்கள் எல்லார் பேரையும் சொல்லி அவர்களே, தம்பி, அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தொண்டனுக்கு அப்படியே ஜென்ம சாபல்யமே அடைஞ்சு எந்திரிச்சு தலைவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹோல்சம் மொமெண்ட் கிடைக்கும். எப்பயுமே தலைவர் கலைஞர் சொல்லும் பொழுதுதான் விசில் பறந்துரும். ஒரு தியேட்டர்ல ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகிற சீனுக்கு நிகரான சீன் தான் அது, அந்த சீன் தான். அப்படி ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உடன்பிறப்பே அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்றதே ஒரு மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம இயக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம தோழர்னு அழைப்போம், நம்மள மாதிரியே பொது உடைமை இயக்கத்தில் இருப்பவர்கள் கூட தோழர்கள் என்று அழைப்பார்கள். ஆனா ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தோழர் என்ற சொல்ல கூட ஒரு சமத்துவமின்மை இருக்கும். ஏன்னா நமக்கு வேற மதத்தில் தோழர்கள் இருக்கலாம், வேற ஜாதியில் தோழர்கள் இருக்கலாம், வேற வர்க்கத்தில் இருக்கலாம். ஆனால் உடன்பிறப்பே என்று உள்ளன்போடு உறுதியோடு சொல்லும் பொழுது நீயும் நானும் சமம் என்பது எந்தவித பேதங்கள் இல்லாமல் நிறுவனமாகிறது.
அதனாலதான் அந்த உடன்பிறப்பே அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது தொண்டன் அப்படி பொங்கி எழுறான். அந்த தலைவரை தான் நீங்க நம்ம பேச வந்திருக்கோம். சொன்னார்களே எனக்கு முன்னால் பேசும் பொழுது, ஒரு தேர்தல் தோல்வியை கடந்து இன்னைக்கு ஃபார்மலைஸ்டா ஒரு கூட்டம் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார்களே. ஆமா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டினாரு. இந்த தரப்புக்கு இதுக்கு தாய்மார்களுக்குனா இந்த திட்டம், மாணவர்களுக்குனா இந்த திட்டம், முதியோர்களுக்குனா இந்த திட்டம். பார்த்து பார்த்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும், தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம். இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இது வரைக்கும் யாருமே கொண்டு வந்ததே கிடையாது கடைசி 20 வருஷத்துல. அப்படி ஒண்ணு கொண்டு வந்தோம். ஆனாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எந்த அளவுக்கு? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற முதலமைச்சர்கள் மட்டுமல்லாம முதலமைச்சர் வேட்பாளர்களாக வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட சொன்னது எங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் தான். அவரையே தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தேர்தல் களம் நம்மளை புரட்டி போட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் தீவிரமாக பகுப்பாய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இன்னும் செய்யணும். அதை பத்தி நிறைய வேலைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அப்படியான சூழல்ல நாம இங்க ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வெற்றி தோல்விகள் புதிதல்ல. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் குறிப்பா துல்லியமா சொல்லணும்னு சொன்னா தலைவர் கலைஞர் வரிகளிலே சொல்லணும் அப்படின்னா, ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி, எதிர்கட்சியா இருந்தா பெரியார் வழி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா திமுக என்கின்ற ஆளுங்கட்சி மீது கூட நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் எதிர்கட்சி என்கின்ற திமுகவில் நீங்கள் எந்த விமர்சனமும் வைக்கவே முடியாது. மிக சிறப்பான எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழல்ல நீங்க நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். வென்றவர்கள் கூட போய் பார்க்கல கொளத்தூர்ல ஜெயிச்சவர் கூட. ஆனா தோற்று போனவர் மறுநாளே போய் வாக்களித்தவர்களுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த மனோதிடமும் அந்த மன வலிமையும் எங்கிருந்து வருகிறது? தலைவர் கலைஞர் இடத்துல இருந்துதான் வருது. நம்ம தலைவர் ஏன் எப்படி பார்த்தோம் சொன்னா 1971 இருந்து 76 ஆட்சி காலகட்டம் மிக சிறப்பான ஆட்சி காலகட்டம். கல்வி, பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாத்துலயுமே சிறப்பான புதிய புதிய கல்லூரிகள் திறக்கிறோம். தொழில் வளர்ச்சிகளை பார்த்தோம்னா சிப்காட் ஓபன் பண்றோம். தொழில் வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்திக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னா மாநில உரிமைகளுக்காக ராஜமன்னார் குழுவை அமைத்து மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்றத பேசுறோம். முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியேற்றிய உரிமையையும் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இன்னொரு எல்லாத்திற்கும் மிக முத்தாய்ப்பா சொல்லணும்னா, நெருக்கடி நிலை என்கின்ற மோசமான நிலையை எதிர்த்த ஒரே முதலமைச்சர் கலைஞர். எல்லாத்தையும் மறந்துட்டு 1977 நடிகரின் மாயையில் சிக்கி தமிழ்நாடு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது. அதை கலைஞரே எப்படி நகைச்சுவையாக குறிப்பிட்டார் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார், கண்ணொளி சிகிச்சை திட்டம் அப்படின்னு. வயது முதிர்ந்தவர்களுக்கு கண் ஆபரேஷனை அரசாங்கமே பண்ணி அவங்களுக்கு கண் கண்ணாடி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணும். அதை கலைஞர் குறிப்பிடுறார், நான் கண்ணொளி சிகிச்சை திட்டம் கொண்டு வந்தேன், மக்கள் எல்லாருமே கண்ணை தெளிவாக்கிட்டு கரெக்டா ரெட்டையில போய் போட்டாங்க அப்படின்னு. நம்ம அவர் நகைச்சுவை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா எவ்வளவு வலி உள்ள இருந்திருக்கிறோம். 1996 2001 மிக சிறப்பான ஒரு ஆட்சி. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. டைடல் பார்க் வருது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்கென்று ஒரு கொள்கையை வெளியிடுறார் கலைஞர். எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தை பெரியாரினுடைய மாணவராக பெரியார் நினைவு சமத்துவபுரம் வருது. 2016 மீண்டும் வருகிறது. வெறும் 1% வாக்கு வித்தியாசத்துல தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அன்னைக்கு 2016 அதிமுகவுக்கு நமக்கும் வாங்கின வாக்கு சதவீதம் வெறும் 1%. அந்த 1% விட்டது என்ன ஆச்சு? தொடர்ந்து 2வது முறையாக நாம் கழக ஆட்சி அமைக்க முடியாம தவறோம். ஏன்னா 2011 தோல்வி, 2016 தோல்வி. எது மாற்றம்? சகோதரி கேட்ட மாதிரி எது மாற்றம்? என்னுடைய பாட்டனாருக்கு கல்வி கிடையாது, அவருக்கு எழுத்துலாம் எடுக்க தெரியாது. என் தாத்தாவுக்கு எழுத்துக்கள் தெரியும், வாசிக்க தெரியும், எழுத தெரியும். என் அப்பாவுக்கு 1 டிகிரி படிச்சிருக்கிறாரு, 2 டிகிரி ஓரளவுக்கு முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த வழியில வந்த நான் 3 டிகிரி முடிச்சு இன்னைக்கு PhD என்ரோல் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய மாற்றம். இதுதான் ஒரு தலைமுறையான மாற்றம். பேராசிரியர் அம்மா அவர்கள் இன்னைக்கு நூலகம் அமைத்திருக்கிறார்கள் என்றால் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் இதை நினைத்து பார்த்திருக்க முடியுமா? முடியாது. ஆக ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய அந்த சக்தி, அந்த திறனை கொடுத்தது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் பால் நாம் இன்று நின்று கொண்டிருக்கோம். அந்த மரம் தந்த நிலையில் தான் நாம் இங்க நின்று கொண்டிருக்கோம். ஏன் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நாம் ஜென்சியினுடைய திராவிட இயக்கம் திமுக என்றாலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எதுக்கு எடுத்தாலும் பின்னோக்கி போயிடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் வரலாறை பேசுறாங்க, பழம்பெருமை பேசுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு நம்ம மீது தொடர்ந்து வைத்துக் கொண்டே பட்டிருக்கிறது. நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஐயா சுபவி அவர்கள் சொன்னபோது, நாங்கள் வரலாறை பேசுபவர்கள் தான், பழம்பெருமை பேசுபவர்கள் தான். ஏன்னா எங்களுக்கு வரலாறு ஒண்ணு இருக்கு, நாங்க பேசுறோம். ஐயா எல்லா கூட்டத்திலையும் அவர் சொல்றது அந்த வார்த்தை தான் சொல்லுவார். அப்ப ஏன் வரலாறை நாம் திரும்பி பேசுகிறோம் என்று சொன்னால், அதுக்கு ஒரு சரியான உதாரணத்தையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஈட்டி எறியக்கூடிய போட்டியில் ஒரு ஈட்டி எறியக்கூடிய வீரர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட்டியை எறிவதற்கு முன்பு எவ்வளவு தூரம் எறிய வேண்டும் என்பதற்காக ஒரு பின்னோக்கி அந்த இதை இழுப்பார். ஏன்னா பின்னோக்கி இழுப்பதன் அந்த விசைதான் அந்த ஈட்டி இலக்கை நோக்கி செல்வதற்கு அந்த வழியை கொடுக்கும். எதிர்காலத்திற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் பின்னோக்கி நம்மளுடைய வரலாறை படிப்பதன் மூலமாகத்தான் நாம் அதை செய்ய முடியும். ஏன்னா எல்லா பாடங்களும் நமக்கு வரலாறுல தான் இருக்கு. நம்மளுடைய தலைவர்கள் சந்திக்காத போராட்டங்களும் கிடையாது, அவர்கள் பார்க்காத வேதனைகளும் கிடையாது.
அதிலிருந்து தான் நாம் இதை மீண்டும் நம்ம கட்டமைக்க முடியும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜென்சி இளைஞர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் இப்ப சமீபத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள்ல தான் பார்த்தேன். ஒரு Facebookல ஒரு இளைஞர் போடுறாரு, தலைவர் கலைஞர் அவர்கள் பேரை போட்டு பேரை சொல்லி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு ரிப்ளை பின்னோட்டம் இடுவதற்கு அதே மாதிரியான ஒரு ஜென்சி இளைஞர் தான் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தம்பி, நீ தலைவர் பேரை போட்டு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தமிழ்ல கேட்டிருக்கிறார், தமிழ்ல டைப் பண்ணியிருக்கிறார். இந்த தமிழ் டைப்பிங் அப்படின்றது 1998 இணைய தமிழ் கல்விக் கழகம்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியதுதான். அதன் அடிப்படையில கம்ப்யூட்டர் கீபோர்டுகள்ல தமிழ் நுழையணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு நீ தமிழ் டைப்பிங் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமா இருக்குது. முதல் தலைமுறை பட்டதாரி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு டிகிரி முடித்தவர்கள் கலைஞர் என்ன செய்தாருன்னு கேட்கிறான். கலைஞர் கட்டிய டைடல் பார்க்கில் வேலை பார்த்து கொண்டு தலைவர் பேரை போட்டு என்ன செய்தார் என்று கேட்கிறார். சொத்து சம உரிமை வாங்கிய பெண்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நுரையீரல் தொற்று ஏற்படக்கூடியது எதுல? ஊதி ஊதி அடுப்பெறுகிறது இல்ல, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கேஸ் சிலிண்டர் கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை வாங்கி கொண்டும் பெண்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். இப்படி எல்லாருமே என்ன செய்தார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய முத்தாய்ப்பாக, அது எல்லாத்துக்குமே உச்சபட்சமாக ஒரு நன்றி கெட்டத்தனமாக ஒரு பதிவை நான் பார்த்தேன். ஒரு திருநங்கை செயற்பாட்டாளர் அவர் கேட்கிறார், திருநங்கை என்று பெயர் வைத்ததற்காக உங்கள் கால்களை கழுவி குடிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். நான் மீண்டும் காலத்தின் கண்ணாடிகளுக்கே திரும்பி செல்கிறேன். 2008 ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் இருந்தார். அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஒரு பெயர் கிடையாது. அரவாணின்னு கூப்பிடுவாங்க, அலின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் பட்டவர்த்தனமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10-1 8+1 தான் கூப்பிடுவாங்க. நான் அந்த நம்பரை சொல்ல விரும்பல, அவையடக்கம் கருதி. அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவினரை யாரும் எந்த கோரிக்கையுமே வைக்காமல் திருநங்கை என்ற சுயமரியாதை பெயரை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். அந்த பெயரோடு மட்டும் நிற்கவில்லை, அவர்களுக்கு நலவாரியமும் சேர்த்து அமைத்து கொடுத்தார் டாக்டர் கலைஞர். சரி, இதோட நிறுத்தியிருந்தால் கூட போதும். சகோதரி சொன்னது போல 2008 ஆசிய விளையாட்டு போட்டி, தமிழ்நாட்டை சேர்ந்த சாந்தி என்கின்ற தடகள வீராங்கனைக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது. ஆனால் பரிசோதனையில் அவருக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பதக்கத்தை திரும்ப கேட்கிறார்கள். இது கிட்டத்தட்ட அதேதான், திருநங்கை திருநம்பி அந்த இதுல வரக்கூடியதுதான். அப்படியான சூழல்ல சாந்தி வென்று விட்டார் என்ற உடனே பரிசு தொகையை அறிவித்து விட்டார் கலைஞர். இப்ப பதக்கத்தை கேட்கிறார்கள் என்ற உடனே அதிகாரிகள் சொன்னது, ஐயா பதக்கத்தை திரும்பி வாங்கினவர்களுக்கும் நமக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது, ஓடினது அந்த கால்கள் தானே, கொடுங்க பரிசு தொகை அப்படின்னு சொன்னார். அதோட நின்றிருந்தாலும் பரவாயில்ல, சாந்திடைன்னு சொன்னது என்னன்னா, பதக்கத்தை யார் கேட்டாலும் நீ திரும்ப கொடுக்க கூடாது, இது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை இட்டவரும் டாக்டர் கலைஞர். ஆக அப்படி இருந்த ஒரு தலைவர், அந்த தலைவரை இன்றைக்கு மறந்துவிட்டு உங்கள் கால்களை கழுவி குடிக்க வேண்டும் என்று செயற்பாட்டாளர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு தலைவர் கலைஞர் அவர்களே சொன்ன ஒரு பதில், நம்மால் பயன்பெற்றவர்கள் நம் மீது எப்போதும் நன்றியுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோதிடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் தொடர்ந்து கலைஞரை பேசுகிறோம், கலைஞரை எழுதுகிறோம், கலைஞரை நேசிக்கின்றோம், கலைஞரை சுவாசிக்கின்றோம், அவரையே நம் இறைவனாகவும் பூசிக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இந்த ஜென்சி தலைமுறைகளை எப்படி நம்மளை நோக்கி இழுப்பது அப்படின்றது மிக சவாலாக ஒரு காரியமாக இருந்தாலும், நாம் சொன்னபடி இது ஏற்கனவே நமக்கு இருந்த இதுதான், களம் மாறியது. அந்த மாறிய களத்தை நாம் நம்மை நோக்கி மீண்டும் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்மளுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருந்து இந்த தமிழ்நாட்டை சனாதன சக்திகளிடம் இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன். திராவிடர் கழகமும், திராவிட முன்னேற்ற கழகமும், திராவிட இயக்க தமிழர் பேரவையும் 3 குழல்களாக இருந்து இந்த தமிழ்நாட்டை காத்துக்கொண்டே இருக்கு. அந்த அறிவியக்கத்தின் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. செல்வம் மக்களிடம் சென்று கொண்டே இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேல் இன்னைக்கு சமூக வலைதளத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? இந்த சமூக வலைதளத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய 89வது வயதில் நுழைந்தார் கலைஞர். அன்னைக்கு Facebook பெருசா யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. ட்விட்டர்ல எந்த அரசியல்வாதியும் கிடையாது. அன்னைக்கு முதல்ல வந்த அரசியல்வாதி டாக்டர் கலைஞர் தான். அந்த ட்விட்டரிலும் அந்த Facebookலும் அவர் பதிவுகள் தலைமுறை தாண்டிய இடைவெளிகள் இருந்தாலும் அவர் நிகழ்த்தினார். அந்த கமெண்ட் செக்ஷன்லயுமே போய் கலைஞரை திட்டிக்கிட்டு தான் இருந்தார். அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா என்னுடைய லட்சியம் பெரியது, என்னுடைய கொள்கை பெரியது, நான் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தார். இன்னைக்கு சொல்கிறோம் அவர்களை தற்குறிகள் என்று சொல்கிறோம். எந்த தனி மனிதனும் நமக்கு எதிரி அல்ல, அது நாம் உறுதியாக இருக்கிறோம். அந்த தற்குறித்தனம் தான் நம்மளுடைய எதிரி. அந்த எதிரி எது? அவர்களுடைய அறிவற்ற தன்மை. அந்த அறிவற்ற தன்மை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இந்த அறிவு பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பு பழக்கமும் நம்மளுடைய உண்மையை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், முன்னாலே சொன்னார்கள், எதுக்கு எடுத்தாலுமே ஒரு ஃபேக் நியூஸ,
ஒரு பரப்புரையை பரப்பி விட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஒண்ணும் வேண்டாம். 2 நாளைக்கு முன்னால ஒரு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு படை உருவாக்கப்பட்டது. நான் சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. நல்லா அருமையா யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த சிங்கப்பெண் நடவடிக்கையில் இருக்கக்கூடிய கேலி கூத்து என்ன என்று அதை நான் விளக்கி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சிங்கப்பெண்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுகின்ற உரிமை கிடையாது, லத்தி யூஸ் பண்ற உரிமை கிடையாது, துப்பாக்கியும் பயன்படுத்த முடியாது. என்ன பண்ணலாம், புடிச்சிட்டு போய் பக்கத்து ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கலாம், அவ்வளவுதான். இது ஒரே ஒரு உரிமை தான். அதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடமே நகை திருடப்பட்டிருக்கிறது. இதுல கொடுமை என்னன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அந்த திருடனை பிடிக்க முடியாது, பிடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, பிடிச்சா எஃப்ஐஆரும் போட முடியாது, ஏன்டா திருடன்னு கையவும் நீட்ட முடியாது, நேரா கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க மட்டும்தான் முடியும். இது கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி இருக்கு. அப்ப இது எதுக்குதான் இந்த சிங்கப்பெண் பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ் போடுறதுக்கு தான் பயன்படுது. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு இது பண்றாங்க. திரும்பி மீண்டும் கால கண்ணாடியில் போய் தான் பார்க்கிறேன். சகோதரி சொன்னது போல 1973 உண்மையான பெண் உரிமையை பெற்று தந்து முதலாக பெண்களை காவல்துறையில் சேர்த்தவர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரை இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு சிங்கப்பெண் கொண்டு வந்தார் என்று தூக்கி கொண்டிருக்கிறார். இப்படி தொட்டதெல்லாம் இன்னைக்கு அவதூறுகள் தான், அவதூறுகளும் வெறுப்பு பேச்சுகளும் தான். பத்திரிகை ஊடகங்களும் அவர்களுக்கு சொகுசு வாசிக்கிறது. அதுதான் இன்னைக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கிறார் அந்த முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி மீடியா, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அந்த பத்திரிகையாளரும் உங்களுக்கு நல்லா அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் விஜய் அப்படின்னு போடுறாரு. என்னன்னா மூகாம்பிகை கோயிலுக்கு இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. அப்ப இன்னமும் இவர்கள் திருந்துறது கிடையாது. அப்ப இவர்களை திருத்த முடியாது. நமக்கான ஊடகங்களாக நாம் தான் மாற வேண்டும், நமக்கான பிரச்சார மேடைகளை நாம் தான் வகுக்க வேண்டும். அன்னைக்கு தந்தை பெரியார் எப்படி கல்யாண மேடைகளிலும் ஏன் துக்க வீடுகளிலுமே போய் பிரச்சார மேடைகள் செய்தாரோ, அதே மாதிரியான இதை நாம் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ப மாற்றி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது இதனுடைய வெளிப்பாடுதான் நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி ஜென்சி மீட்டிற்கு. அதை இன்னும் நான் தீவிரமாக நம்புகிறேன் காயத்ரி இன்று பேசியதற்கு பிறகு. அதனால வரும் தலைமுறை நிச்சயமாக நமக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வழங்கும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கைதூக்கி விடுவோம் என்று சொல்லி, டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பெருமையை, புகழை, நூற்றாண்டு கடந்த தலைவரினுடைய புகழை இன்னும் ஒரு நூற்றாண்டு பாடுவோம். மானமிகு சுயமரியாதைக்காரர் டாக்டர் கலைஞர் வாழ்க 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. முதல் குரல், இது உங்கள் குரல்.